ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 22, 23, 24 3 நாட்களுக்கும் தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஜிஎஸ்டி ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லியிருந்தேன், 279A சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் தான் இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சயின்ஸ் கொஷின் இருக்குது. செறிவூட்ட அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்கள், இரும்புச்சத்து, போலிக் அமிலம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட அரிசியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரிசிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னா, இந்த பாப்கார்னுக்குலாம்ன்றத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கங்க போதும். எவி கேட்டுட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ நான் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நான் சைட் பை சைடாகவே சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க போதும். ஸோ 3 டேஸ்ன்றதால கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக தான் இருக்கும், நோட் பண்ணிக்கலாம். டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல, பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், குயிஸும் டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்காக வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பயங்கர ஹெல்ப் பண்ணுன்றது சொல்கிறேன். ஸோ இது என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம், கிரிட்டிக் நியூஸ் வேண்டாம். அதை பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஐநாவில் முதலாவது உலக தியான தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வின் ஒரு பகுதி தியானம் இருக்க வேண்டும் பிரதமர் சொன்னார். இன்டர்நேஷ்னல் யோகா டேவையும் அனௌன்ஸ் பண்ணது இந்தியா தான், தியான தினத்தையும் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உலக தியான தினம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறாங்க. உலக தியான தினம் டிசம்பர் 21 அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 7 ஐநா பொதுச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது டிசம்பர் 7 என்ன பண்ணிட்டாங்க, ஐநா ஒப்புதல் தர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 இம்பார்ட்டன்ட் ஜாகிரபிக்கல் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணுங்கள். உலக தியான தினம் வந்து டிசம்பர் 21 அந்த குளிர்காலத்தில் சங்கராந்தியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கராந்தி இது பாரம்பரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா உத்தராயணத்தில் ஆகும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளது வின்டர் சாலிஸ்லேட் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த டைமில் உத்தராயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21. ஆனால் இது எப்போ ஐநா வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கினா இந்தியா எப்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 2014 சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்பாங்க, சர்வதேச யோகா தினம், சர்வதேச தியான தினம் அப்படின்னு டிசம்பர் 1. ஐநா ஏற்றுக்கொண்டது எந்த டேட்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 7. இதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் இது சேண்டாங்க, கிரிட்டிக் நியூஸ் இருக்குது. ஓகேங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜாகிரஃபியில் ரிலேட்டடாக கண்டிப்பாக 100% எக்ஸ்பெக்டட் கொஷின்ங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வன அறிக்கையின்படி மொத்த புவியியல் பரப்பளவில் வனம் மற்றும் காடுகளின் சதவீதத்தை இந்தியா வந்து 25.17% எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க, இது 25.17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரிஸ் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கப்பா. இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. அது 2030 என்ன பண்ணுறாங்கன்னா வனங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிகே பாருங்கள், 1998 தேசிய வன கொள்கையின்படி இந்தியாவின் புவியியல் பரப்பில் 33% வனம் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. அப்போ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே 33% என்ன இருக்கணும், வனமாக இருக்கணும் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எந்த கொள்கை, தேசிய வன கொள்கையின்படி. நோட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டை. நெக்ஸ்ட், மாநிலங்கள் வாரியாக இன்க்ரீஸ் பண்ணவங்களை நான் சொல்கிறேன் கேட்டுங்க சார். இந்த வருஷம் 2024 இன்க்ரீஸ் பண்ணவங்களில் யார் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் ஃபஸ்ட்டில் இருக்குங்க. செகண்ட் உத்தரப்பிரதேசம் இருக்குது. அப்படியே எழுதினவங்க என்ன சொல்லுன்னா, பரப்பளவை உயர்த்திய மாநிலங்கள் டாபிக் போடுங்க, அதில் எழுதுங்க சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ஒடிஸ்தா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அதிக பங்காற்றி உள்ளனன்னு சொல்கிறாங்க. இவங்க 4 பேரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சார் அப்போது வனப்பரப்பளவில் யார் சார் ஃபஸ்ட்டு இருப்பாங்க செகண்ட் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் வனப்பரப்பு மரங்களில் ஒருங்கிணைந்ததில் மத்திய பிரதேசம் ஃபஸ்ட். இதுதான் கொஷின் உங்களுக்கு, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ப்பா. மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் செகண்டில் இருக்காங்க, மகாராஷ்டிரா தேர்டில் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆந்திர பிரதேஷ் சொல்லிட்டு அருணாச்சல பிரதேஷ் ஃபஸ்ட்டு, மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், தேர்ட் ஒன் மகாராஷ்டிரா. எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, வனங்கள் பரப்பளவில் முதலிடம் உள்ள மாநிலங்கள் வரிசைப்படுத்துக, முதல் 3 இடங்கள் வரிசைப்படுத்துக்குன்னு கேட்டாங்கன்னா MAM அப்படின்னு நான் வச்சுக்கேன். மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்படின்ட்டு. மகாராஷ்டிரா தேர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். நெக்ஸ்ட் ஒன், ஓகேங்க, அது தொடர்ந்து. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஆர்டிக்கலை சேவ் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உதவும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், திருநெல்வேலி எழுச்சி சின்னம்
முதல்வரிடம் வெங்கடாச்சலபதி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடாச்சலபதின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 23க்கான நடப்பு நிகழ்வுகள். இந்தியா குவைத் இடையே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்டடான கொஷின் இருக்குது. என்னடா பிரதமருக்கு திருப்பியும் உயரிய விருது, இதோடு பார்த்தீங்கன்னா 20வது விருதுங்க ஆகுது. டோட்டலி பார்த்தீங்கன்னா 20th அவார்டு வாங்குறாரு. தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்ற ஒரு விருதை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அப்போ கொஷின் எல்லாம் ஃப்ரேம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பாருங்கள். அப்போ குவைத் நாட்டுக்கு போனாலும் என்ன கிடச்சிச்சு அவருக்கு? இது வரைக்கும் 20 விருதுகள், ஒரு சாதனைங்க. ஒரு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்றதே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இங்கே ஒரு நியூஸ் இருக்குங்க. வெள்ள நிவாரண பணி. ஓகே இங்கே பாருங்கள். இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. உலகிலே முதலியாக ஆஸ்திரேலியா அரசு 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் முகநூல், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பயன்படுத்தவும் கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிருக்காங்க. அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றும் இல் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்திலே மிக கடைசி வரைக்கும் நிற்கிறது பார்த்திங்கன்னா புகழ் மட்டும்தான். அந்த புகழை தவிர உலகத்தில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒன், திரிபுரா புரு பழங்குடியின கிராமத்தை பார்வையிட்டார் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக பழங்குடியினர்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரு பழங்குடியின குழுக்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா திரிபுராவில் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரியா குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ புருன்னு வந்துச்சுனாலே என்ன பண்ணலாம், நீங்கள் திரிபுரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. PSLV C-60 ராக்கெட்டின் 4ஆம் நிலை 24 ஆய்வு கருவிகள் இஸ்ரோ வந்து அமைச்சிருக்காங்க. பட் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபியூச்சரில். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு பாருங்கள். பாரதிய அந்தராட்சி ஸ்டேஷன், பாரதிய அந்தராட்சி நிலையம் சொல்லிட்டு இந்தியா விண்வெளி ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவ உள்ளது. முக்கியமாக இஸ்ரோ அப்படின்றத நோட் பண்ணுங்கள். எல்லாருமே ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, நம்மளும் வைக்கணும்ல, அதுக்காக தான் இது கொண்டு வராங்கப்பா. ஸோ சீனா, தைவான் இதெல்லாம் வேண்டாம், முதல் எதுவும் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கிது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சார் என்ன ரிலேட்டடுன்றது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சுக்கணும். ஸோ 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்னா நம்ம கல்வி உரிமை சட்டம் 2019 சில திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சுங்க. 42வது சட்ட திருத்தம் போட்டு அந்த சட்டத்தை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுதுங்க. அது முன்னாடி வரைக்கும் என்ன லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் இருந்துச்சு. இப்போ பொதுப்பட்டியலுக்கு பாருன உடனே மத்திய அரசு என்ன பண்ணலாம், அதுலேயும் சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகாரம் யாருக்கு இருக்குது, செயல்படுத்தாததும் தமிழ்நாட்டுக்கும் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியப்படுத்தியிருக்காரு அன்பில் மகேஷ். தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணல, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ 2024 என்ன பண்ணலாம், மற்ற மாநிலங்கள் தான் நமக்கு கிடையாது, மேபி சொன்னாங்கன்னா நம்ம அதையும் சொல்லிடலாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட், மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதிபதி ராமசுப்ரமணியம் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12ஆம் தேதி நிறுவப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசுப்ரமணியம் அப்படின்றத மறக்காதீங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. சிலதெல்லாம் பாலிட்டிக்கல் நியூஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கான குரல் பாருங்கள். நட்பிற்கு வீற்றருகை யாதெனில் கொட்புன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நட்பிற்கு சிறந்தது என்று எது என்றால் எப்போதும் வேறுபடுத்தல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்யணுங்க. அதுதாங்க இங்கே சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு நண்பனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எப்போல்லாம் நம்ம அது முடியுதோ அதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நட்பை சிறந்த. அடுத்தது, ஸோ இதை விட்டுடலாம், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1.5 ஆண்டுகள் பண்ணி இதெல்லாம் டேட்டாஸ் இல்லை, பட் பார்த்துக்கலாம். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நியூஸ் மொத்தமாகவே முடிஞ்சிச்சுங்க. ஸோ ஓகே, இனி வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.